ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான கோல்டு சேவிங் ரிலேட்டடான வீடியோ தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏப்ரல் 23, இன்றைக்கி உங்களுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக எல்லோரும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேங்க. ஸோ நீங்களும் ஓட்டு போட்டு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் 5th டைம் ஓட்டு போடுறேங்க. ஸோ நீங்கள் எத்தனாவது முறை ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே நான் வந்து சென்னையில் உள்ள நிறையா கடைகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், ஜுவல் ஷாப்ஸை. ஸோ அங்கே உள்ள சிட் ஸ்கீம் எனக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி திருச்சியில் உள்ள இந்த ஃபேமஸான கடையை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னதுனால லாஸ்ட் இயர் வந்து திருச்சிக்கே போய் இந்த கடையை வந்து விசிட் பண்ணிவிட்டு வந்தேன் நான் அப்போ. ஸோ நிஜமாகவே சொல்கிறேன், அவங்களோட சிட் ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சிட் ஸ்கீமு. அங்கே உள்ள கடையும் பார்த்துட்டு வந்தேங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது அந்த கடையில். அதாவது நீங்கள் ஒரு பொருள் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த பொருள் வந்து நீங்கள் 1 சவரனில் பார்க்குறீங்க அப்படின்னா 1 சவரன்லேயும் வச்சுருப்பாங்க, 4 சவரன்லேயும் வச்சுருப்பாங்க, 2 சவரன்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த பொருள் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் பார்க்க முடியும், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்லேயும் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சேனல் ஆரம்பித்த புதுசு, கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள், இவங்களோட சிட் ஸ்கீம் ஒர்க்கு அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஹோம் டவுன் சிவகாசி போகிறப்ப நான் போய் திருச்சி மங்களன் மங்கள் தாங்க இது. ஸோ அந்த கடையை வந்து பர்சனலாகவே அப்போ போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன். அவங்களோட சிட் ஸ்கீம் கவுண்ட்ரு மட்டுமே ஒரு பெரிய ஃப்ளோரில் இருந்ததுங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக அவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி அவங்கக்கிட்டே கேட்டுட்டு பேம்ப்ளெட் வாங்கிட்டு வந்து இது சிட் ஸ்கீமை வந்து எப்படி ஆன்லைனில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து நேற்று இன்ஸ்டாவில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி திருச்சியில் உள்ள மங்களன் மங்களில் வந்து டிஜிகோல்டு ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க, அது ஒர்த்தாக இருக்குமாக்கா, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு கம்பேரிசன் வீடியோ சொல்லுங்கள், அதாவது ஜிஆர்டி பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ தாங்க நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதிலே வந்து எப்படி நம்ம ஆன்லைன்லேயே வந்து இந்த மங்களன் மங்கள் டிஜிகோல்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து திருச்சியை சுற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு வாங்க. எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேங்க இதில். ஸோ என்ன மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு சேவ் பண்ணுறப்ப உங்களால் நிறைய மில்லிகிராம்ஸ் வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே திருச்சி மங்களன் மங்களில் நான் ஷூட் பண்ணது தாங்க. தாலி செட்டு கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 சவரன்லேருந்து 21 சவரன் வரையும் ரொம்ப அழகாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நான் பார்க்குறப்ப. அதே மாதிரி இவங்கக்கிட்ட உள்ள ஹையஸ்ட் வேஸ்டேஜ் நகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்ச பெண்டன்ட் கலெக்ஷன் தாங்க இவங்கக்கிட்ட ஹையஸ்ட் வேஸ்டேஜில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டோன் பெண்டன்ட்டுக்கெலாம் வந்து 24% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. நிஜமாகவே இது வந்து ஹை வேஸ்டேஜ் தான் நமக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாமரை பதக்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் வந்து இது எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து இது கிட்டத்தட்ட 8 சவரனுங்க. இந்த பெண்டன்ட் மட்டுமே 8 சவரன் கிட்ட இருந்தது. ஸோ இது வந்து அப்போ நான் பார்க்குறப்ப வேல்யூ எவ்வளோ இருந்ததுன்னா 7000 சம்திங் தான் இருந்தது அப்போ ரேட்டு, கிராம் ரேட்டு. அப்போ அதுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஆகுங்க இன்றைக்கி தேதிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ போய் வாங்க போனோம்னா நமக்கு ஒரு 11 லட்சமாவது தேவைப்படும் அந்த பென்னட் மட்டும் வாங்குறதுக்கு. வாங்க இப்போ இந்த மங்களன் மங்கள் டிஜிகோல்டு ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் மங்களன் மங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து மங்களன் மங்களில் சிட் ஸ்கீமில் இருக்கீங்க, இந்த ஆப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் வரும், மொபைல் நம்பர் கேட்கும், அப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஓடிபி ஒன்ஸ் சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அதை போட்டுட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி ரேட் என்ன, கோல்டு ரேட், சில்வர் ரேட் அதெல்லாம் காமிக்கும்.
ஸோ அவங்களோட எல்லா ஸ்கீமுமே வந்து நம்ம இந்த ஒரு ஆப் மூலமாக ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ இதில் இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு சேவிங் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்பு. ஸோ வித் அப் டு 7% கோல்டு வெயிட் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகும். ஸ்டார்ட் ஃப்ரம் ₹100. நார்மலாக நம்மளோட டிஜிகோல்டு எல்லா கடையோட டிஜிகோல்டு மாதிரி தாங்க இவங்களோட டிஜிகோல்டு இருக்குது. நீங்கள் வந்து ₹100லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லே தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ் இவங்க வந்து 75 டேஸாக தாங்க பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7%, அடுத்த 75 டேஸ்க்கு 5%, அதுக்கு அடுத்த 75 டேஸ்க்கு 3%, லாஸ்ட்டு 75 டேஸ்க்கு உங்களுக்கு 1%, அப்புறம் 30 டேஸ் வந்து ஹோல்டிங் பீரியட். ஸோ 330 நாள் கழித்து நம்ம வந்து நமக்கு சேர்ந்துருக்கிற நம்ம சேர்த்த கிராம்ஸு ப்ளஸ் நமக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அதுவும் வந்து கோல்டு வெயிட்டாக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிராம்ஸு ரெண்டையும் சேர்த்து பெனிஃபிட்டோடு சேர்த்து நம்ம வந்து கோல்டு காயினாவோ இல்லை கோல்டு ஜுவல்லாவோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அதை பற்றி அவங்க சொல்லலை. நான் கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நினச்சப்ப கால் வந்து எடுக்கலை. ஸோ எனக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பற்றி ஐடியா இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கீம் முடிஞ்சு போய் நீங்கள் அந்த பொருளை வாங்க போகிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கான வேஸ்டேஜ், அதில் ஏதாவது ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் சார்ஜு, அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே நீங்கள் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கடையில் அப்போ ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஆஃபர் இதில் அப்ளிகபிள் ஆகாது. அவங்க வந்து அந்த 10th பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்கங்க. விழா கால சலுகைகள் இத்திட்டத்திற்கு பொருந்தாது. வட்டி மற்றும் இதர சலுகைகள் எதுவும் தரப்பட மாட்டாது. சப்போஸ் 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டிய தொகைக்கு மட்டுமே பொருட்கள் வாங்க முடியும். திட்டத்தின் பலன்கள் பொருந்தாது. அதாவது பெனிஃபிட் வந்து ஆட் ஆகாது. அதாவது நீங்கள் ஒரு 10,000 சேர்த்து வச்சுருக்கீங்க. அதில் அந்த 10,000 வந்து உங்களுக்கு ஒரு 800 மில்லிகிராம்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க 800 மில்லிகிராம்னு அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. 10,000 அமௌண்ட்டாக தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் போய் எடுக்கிறப்ப பெனிஃபிட்டோடு சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. பட் ஒன்லி 22 கேரட் கோல்டு ஜுவல்லரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து காயினாகவும் வாங்கிக்கலாம், ஜுவல்லரியாகவும் வாங்கிக்கலாம். பட் 22K916 அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா நமக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு வந்து எவ்வளோ பெனிஃபிட் ஆட் ஆகும் அமௌண்ட்டு, அதுக்கு ஏற்றாப்புல கிராம் எவ்வளோ ஆட் ஆகும், பெனிஃபிட் கிராம்ஸ் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 டெசிமல் பிளேசஸ் இருக்குங்க. நமக்கு ஜிஆர்டியில் வந்து அப் டு 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கும். தங்கமயிலையும் அப் டு 3 டெசிமல் பிளேசஸ், ஆனால் 5 வரையும் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ₹100 வந்து 0.007 ஆட் ஆகுது. பட் பெனிஃபிட்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 0.30 அதுக்கப்புறம் 4ன்னு ஆட் ஆகுது. அப்படின்னா பெனிஃபிட்டே ஆட் ஆகாத கணக்கு தான் உங்களுக்கு வரும். அப்போ 1 மில்லிகிராம் நம்ம சேர்க்கணும் பெனிஃபிட்டாக அப்படின்னா எவ்வளோ நம்ம வந்து அமௌண்ட் போட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. இந்த பெனிஃபிட்டுங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ₹14 வருது அப்படின்னா தான் உங்களுக்கு 1 மில்லிகிராம் ஆட் ஆகும். நமக்கு ₹100 போடுறப்ப ஜஸ்ட்டு ₹7 தான் ஆட் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,100 சம்திங் இருக்குது. அப்போ 14,000 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 1 மில்லிகிராம்ங்கிறது வந்து ஒரு ₹14.20 கிட்ட விழுதுங்க. அப்போ நமக்கு வந்து பெனிஃபிட்டாக ஒரு ₹14 சேர்கிறப்ப தான் நம்மளால் வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ₹145 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ₹145 அப்படின்னா எனக்கு வந்து 0.010 அதாவது 10 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. பட் பெனிஃபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0.30 அடுத்து 7 இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 1 மில்லிகிராம் கூட ஆட் ஆகலை. அந்த 3வது டிஜிட் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கான பெனிஃபிட்டுங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேசஸ் மட்டும்தான் நமக்கு கணக்கு எடுப்பாங்க. பட் இங்கே வந்து 4வது டெசிமல் பிளேஸ்லேருந்து தான் நமக்கு கால்குலேஷனே ஆரம்பிக்குது. அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இதில் வந்து எந்த பெனிஃபிட்டும் ஆட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து 2 தடவை வந்து ஒரு ₹100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகலாம். இப்போ சப்போஸ் நான் ₹200 போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பெனிஃபிட்டாக ₹14 சேருது. ஸோ ₹14 அப்படிங்கிறப்ப இன்றைக்கி 1 மில்லிகிராமோட விலை எவ்வளோ சொன்னேன் நான்? ₹14.20 அப்படின்னு சொன்னேன்.
அப்போ 210 ரூபா போடுறப்ப எனக்கு வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகுதுங்க. ஸோ 203 ரூபா போடுறப்ப பாருங்கள் 14 ரூபா 21 காசு வருது பெனிஃபிட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு 1 மில்லிகிராம் ஆட் ஆகுது. மங்களன் மங்கள்லாம் ஆல்ரெடி சிட் ஸ்கீம் போட்டு வரவங்க எனக்கு வந்து கண்டிப்பாக நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. பட் நீங்கள் வந்து எப்போயுமே இந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகிற மாதிரி உங்கள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போனதும் ஆல்ரெடி நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களோட நேம்லாம் கொடுத்தனால அதெல்லாம் வந்துடுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். ஆதார் கார்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்கணும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இமேஜ் அப்லோட் பண்ணலைன்னா உங்களால் ஸ்கீமுக்குள்ளே ஜாயின் ஆக முடியல. ஸோ அந்த இமேஜ் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்குது. சிசி அவென்யூ அப்படின்னு காமிக்குது. இன்னொன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பேமெண்ட் காமிச்சதுங்க. சிசி அவென்யூ கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உள்ள கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எல்லாம் காமிக்குது. ஸோ யூபிஐ கிளிக் பண்ணி நீங்கள் ஜிபே அப்படின்னா ஜிபே கூட கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இவங்களோட டிஜிகோல் ஸ்கீம் மாதிரி நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீமும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுவும் கூட நீங்கள் ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ மங்களன் மங்களில் அந்த டிஜிகோல் ஸ்கீமில் ஜாயின் ஆகலைங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ரீசன் இப்போ நான் சொல்கிறேன். இன்ஸ்டா கோல்டில் பார்த்தீங்கன்னா 107 ரூபா போடுறேங்க நான். அதுவே மங்களன் மங்கள்லேயும் நான் அதே 107 ரூபா போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அங்கே 107 ரூபாய்க்கு வந்து 7 மில்லிகிராம் ஆட் ஆகுது. பட் பெனிஃபிட்டுங்கிறது வந்து 0.0030528 அந்த கீழே இருக்குது பாருங்கள், நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அதை பார்க்கணும். நீங்களாட்டுக்கு 0.008 பார்த்துறாதீங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 214 ரூபா போடுறப்ப தான் என்னால் 1 மில்லிகிராம் சேர்க்க முடியுது. ஆனால் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நான் ஜஸ்ட்டு 107 ருபீஸ் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 8 மில்லிகிராம் வந்து எனக்கு அப்ராக்சிமேட் வெயிட்டாக ஆட் ஆகுது. பெனிஃபிட் வெயிட் வந்து 1 மில்லிகிராம் ஆட் ஆகிடுது. அங்கே 214 ரூபா போடுறப்ப தான் ஆட் ஆகுது. அதாவது டபுள் த அமௌண்ட் நம்ம வந்து போட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தாங்க. இப்போ ஜிஆர்டியில் நான் 107 ரூபா அப்படின்னு சொல்லி 10 தடவை போடுறேன்னு வச்சுக்கோங்க, 1070 ரூபா போடுறேன் நான். அப்போ வந்து எனக்கு ஒரு 8 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகுது. 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 மில்லிகிராம் ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு 10 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாகவே ஆட் ஆகுது. ஸோ டோட்டலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 90 மில்லிகிராம் வந்து கிடைக்கிது ஒரு 1070 ரூபாய்க்கு. இது வந்து 107ன்னு சொல்லி நீங்கள் வந்து 10 தடவை போடுறப்ப தாங்க இந்த 10 மில்லிகிராம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இல்லைனா அதை விட கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி மங்களன் மங்களே அதே 107 ரூபாயை வந்து 10 தடவை போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 107 ரூபா அப்படின்னு நான் வந்து மங்களன் மங்களில் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். வெயிட் வந்து 0.007543 அவ்வளோதான் ஆட் ஆகுது எனக்கு. ஸோ 0.007543 × 10ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி போகும் 10ங்கிறப்ப. அப்போ 0.075ன்னு வருது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 80 மில்லிகிராம் கூட ஆட் ஆகலாங்க. 75 மில்லிகிராம் தான் ஆட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பெனிஃபிட் பாருங்கள், 0.230 அடுத்து 528. அப்போ 10 தடவை இதே பெனிஃபிட் தான் ஆட் ஆகும். 0.30528 அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆகும். அப்போ எனக்கு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு அந்த 3 டெசிமல் பிளேசஸ் பார்க்குறப்ப 5 மில்லிகிராம் தான் பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது. ஸோ ஓவராலாக 75 + 5 போட்டிங்கன்னா 80 மில்லிகிராம். சரி, அப்ராக்சிமேட்டாக இங்கே உள்ள அந்த டெசிமல் பிளேஸஸு இங்கே உள்ள டெசிமல் பிளேஸையும் ஆடும்போதுல எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராம்னா ஆட் ஆகலாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அங்கே 90 மில்லிகிராம் ஆட் ஆனது இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 80லேருந்து 81 மில்லிகிராம் தான் ஆட் ஆகுது. ஸோ ரெண்டுக்கும் நம்ம ஒரே அமௌண்ட்டு தான் பே பண்ணுறோம். ஒரே நாளில் 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஜிஆர்டியில் கட்டுறப்ப எனக்கு கிட்டத்தட்ட 9 மில்லிகிராம் கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 14,185 நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தப்ப. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிகிராமோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரூபா 18 காசு. அப்போ ஒரு 14 ரூபா 20 காசுன்னு வருது. அப்போ ஒரு 9 மில்லிகிராம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 14.185 × 9ன்னு போட்டேன்னா கிட்டத்தட்ட 127 ரூபா 66 காசு. ஸோ ஒரு 1070 ருபீஸுக்கு நமக்கு ஒரு 128 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குதுங்க, கம்பேரிங் டு மங்களன் மங்கள். ஏன்னா அவங்க வந்து 6 டெசிமல் பிளேசஸ் வரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி மங்களன் மங்களில் நான் வந்து சிட் ஸ்கீம் சேர்ந்துருக்கேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டிருக்கேன்,
ஸோ அங்கேயே நான் டிஜிகோல்டு ஆரம்பிக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் சேவ் பண்ணலாங்க. ஏன்னா ஒரே கடையில் நம்ம இந்த மாதிரி ஒரு 2, 3 சிட்டு போட்டு சேர்றப்ப தான் நம்மளால் வந்து ஒரு பெரிய நகையை இப்போலாம் வந்து யோசிக்கவே முடியுது. இல்லை நம்ம வந்து பிட்டு பிட்டாக எடுத்தோம்னு நினச்சிக்கோங்க, எல்லாமே காயினாக தான் எடுக்க முடியுது. திரும்ப இந்த காயினை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ கிராம் ரேட் எங்கே இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் வேஸ்டேஜ், அதுக்கு தகுந்தாப்பில் ஜிஎஸ்டின்னு நம்ம 2 தடவை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு உங்களால் மந்த்லி உங்களுக்கு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து இந்த வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம நகையை எடுக்கிறதுக்கு மந்த்லி ஸ்கீமாகவே போட்டுவாங்க. இல்லை எனக்கு அப்பப்போக்கு 100, 200 அப்படி தான் கிடைக்கும் அப்படின்னா பெஸ்ட்டு டிஜிகோல்டு ஸ்கீம் எதுன்னு பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக சேவ் பண்ணுறத நிப்பாட்டாதீங்க. கோல்டு ரேட்டு வந்து கூடிக்கிட்டே தான் போகுது, இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களால் முடிஞ்சது ஒரு 100, 200 அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு டிஜிகோல்டு, பெஸ்ட்டு டிஜிகோல்டு உங்களுக்கு எது தோணுது அதில் கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டே வாங்க. ஹாப்பி சேவிங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.